உங்கள் தொகுதிக்குட்பட்ட கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் ராஜீவ்காந்தி பகுதிகளிலிருந்து அதிமுக இளைஞரணியைச் சேர்ந்த சிவராம் என்பவருடைய தலைமையில் ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். சட்டப்பேரவை உறுப்பினர் திரு அரவிந்த் ரமேஷ், கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாகவே இதுக்கே திருமை தினந்தோறும் திமுகவில் பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 100க்கும் மேற்பட்ட இளைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே தங்களை திமுக கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சியோடு சென்னை தெற்கு மாவட்ட திமுக அவர்களை வரவேற்று அரவணைத்து மகிழ்கிறது. இந்த இளைஞரணியை சேர்ந்தவர்கள் அதிமுக இளைஞரணியை சேர்ந்தவர்கள் உறுப்பினர்கள் யார் சொன்னது மீட்டிங் கூப்பிட்டாலும் இப்ப திமுக சேர்ந்துருக்காங்கல்ல, சந்தோஷம் தான். தாவேக்காவை டிவிக்கே கடுமையாக விமர்சனம் பண்ணுறது காபந்து அரசு எங்களுக்கு வந்து ஒரு மீட்டிங் வந்து கொடுக்கறது கூட அரசு அதிகாரிகளை வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க. மீட்டிங்க்கு யாரும் அனுமதி தரணும் முதல்ல தெரிஞ்சுக்கணும், அவங்களும் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் தெரிஞ்சுக்கணும். கோட் ஆஃப் கான்டக்ட் அவரும் தெரிஞ்சுக்கணும். கோட் ஆஃப் கான்டக்ட் அப்ளிகபிள் ஆனதுக்கு அப்புறமா எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் 48 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்வேதாங்கிற ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. 48 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த நிகழ்ச்சி நடத்த போறோம், எங்க நடத்த போறோம், எவ்வளவு பேர் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை ஆன்லைன்ல பதிவு பண்ணிட்டு யாரும் போய் தேர்தல் ஆணையத்தை தேடி போக வேண்டியதில்லை, காவல்துறையை போய் நாட வேண்டியதில்லை, எந்த அரசு நிர்வாகத்துக்கும் அவங்க போக வேண்டியதில்லை. இந்த ஸ்வேதா அமைப்புல வந்து பதிவு பண்ணிட்டாங்கன்னா 48 மணி நேரத்துல அவங்களுக்கு அனுமதி தானாவே கிடைச்சிருக்கு. இது இருக்கும்போது இதுக்கு அரசுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இது அவர் தான் சொல்றாங்க. நாம ஏற்றுக்கலாம். எந்த ஒரு தொகுதியில் தேர்தல் பண்ணாங்க அதே பதில் தான். பணிமனை அமைப்பது, பணிமனைக்கான அந்த அங்கீகாரத்தை பெறுவது, கூட்டங்கள் நடத்த அனுமதி பெறுவது, பொதுக்கூட்டங்களாக இருந்தாலும் சரி, தருமணி கூட்டங்கள் நடத்துவதாக இருந்தாலும் சரி, அல்லது தேர்தல் பிரச்சாரத்திற்கு வேட்பாளர் இத்தனை மணிலிருந்து இத்தனை மணி வரைக்கும் வர இருக்கிற அந்த தகவலாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் அனுமதி தரணுங்கிறது தேர்தல் ஆணையம் மட்டும்தான். தேர்தல் ஆணையம் இதுக்கு முன்னாடி கூட அலுவலகத்துக்கு போய் ரிட்டர்னிங் ஆபீசர் கையில் மனு கொடுத்து அதுக்குன்னு ஒரு அலுவலர் இருந்து மனு வாங்கி அதுக்கப்புறம் கொடுத்துருவாங்க. இப்ப எலெக்ஷன் கமிஷன் அதை ரொம்ப எளிமைப்படுத்திக்கிறாங்க. 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஸ்வேதாங்கிற அமைப்புல நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 48 மணி நேரத்துக்குள்ள கிடைச்சிடும். 48 மணி நேரத்துக்கு உள்ள, அதாவது 20 மணி நேரத்துல 18 மணி நேரத்துல கொடுக்குற எந்த அனுமதி கேட்டு கொடுக்குற கடிதமும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு வந்து திமுகவும் அரசு என்ன வகையில பொறுப்பெடுத்துக்க முடியும்? அனுமதிகள் கொடுத்த பிறகுதான் வந்து மாநகராட்சி பள்ளம் தோண்டப்பட்டு அவங்க கைகளை தகவல் படத்தை அனுமதி கடிதம் கொடுத்த பிறகு கொடுக்கறது நீங்க மாநகராட்சியில கொடுக்க தேர்தல் ஆணையத்தை எங்கேயும் போய் எந்த கடிதமும் கொடுக்குவாங்க. ஸ்வேதாங்கிற அமைப்புல நீங்க அனுமதி வாங்கினா போதும். அனுமதி கடிதம் வாங்கினதுக்கு அப்புறம் எங்கேயாவது ஏதாவது நடந்துச்சான்னு கேட்கலாம். அனுமதி கடிதம் தேர்தல் ஆணையத்தால் அனுமதித்ததற்கு பிறகு உங்களுக்கு தேர்தல் அலுவலகம் அமைச்சிருக்காங்க, இந்த தேர்தலுக்கான பிரச்சாரத்துக்கு அனுமதி வாங்கியிருக்கிறாங்கிற அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறம் அரசு அதிகாரிகள் ஏதாவது அதுக்கான ஆதாரம் கேட்டு சொல்லுங்க. என்ன வாங்கியிருக்கிறாங்கன்றத கேட்டு சொல்லுங்க சார். அவங்க சொல்றதே சொல்றீங்களா? நாங்க சொல்றதை கேட்டுக்க மாட்டேன். பதில் தெளிவா சொல்லிட்டேன். தேர்தல் ஆணையம் இதுல ரொம்ப எளிமைப்படுத்தி ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணி
இப்ப அரசியல் கட்சிகள் வந்து அலையக்கூடாதுங்கிறதுனால அவங்க ஒரு நல்ல விஷயத்த பண்ணிருக்காங்க. முன்னாடி தான் தேர்தல் ஆணையத்துக்கு போவோம், மாநகராட்சிக்கு போவோம், காவல்துறைக்கு போறோம், அனுமதி வாங்குறதுக்கு அலையணும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. 48 மணி நேரம் மட்டும்தான் அவங்களோட விதிமுறை. 48 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா எந்த அனுமதி போனாலும் இடத்துல நம்ம கொடுக்க முடியாதுங்க. நம்ம கொடுக்க முடியாதுங்க. அவங்க நேற்றுக்கு தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்திருக்காங்க. சென்னையில 200 சில்லறை வந்து பெருமுனை கூட்டங்கள் நடத்த வரக்கூடிய இடங்கள், 100 சில்லறை இடங்கள் வந்து 144 சம்திங் இடங்கள். பெருமுனை கூட்டங்களுக்கு எவ்வளவு பேர் அனுமதிக்கலாம், பொதுக்கூட்டங்களுக்கு எவ்வளவு பேர் அனுமதிக்கிறோம், இது எல்லாமே ஒரு சிஸ்டம் இருக்கு. தேர்தல் இந்த நிகழ்ச்சி நடத்துறதுன்னா எவ்வளவு நாற்காலிகள் போகும், ஒரு நாற்காலிக்கு என்ன விலை, உங்களுக்கு ஏதாவது இப்ப டிஃபன் கொடுக்குறோம்னா ஒரு இட்லி என்ன விலை, ஒரு தோசை என்ன விலை, இது எல்லாமே நிர்ணயம் பண்றது தேர்தல் ஆணையம். இதுக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது.